எல்லாருக்கும் வணக்கம். ஒரு விஷயத்த யோசிச்சீங்களா? டார்கெட்டு, கோலு, பிரையாரிட்டி அது இதுன்னு நாமளும் ஓடுறோம். நம்ம மனசும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த மாரி ஓட்டத்துக்கு ஒரு ஒ ஈசாவாசிய உபனிஷத்தோட 4வது ஸ்லோகம் ஒரு உபாயம் சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, வெளியில வந்து என்ன வேணா ஓடிட்டு போட்டும். நீ உன்ன பிடிச்சுக்கோங்குது. நம்ம ஏன்னா உன்ன பிடிச்சுக்கோன்றது என்னன்னா, ரியலா நீ யாருன்ற அந்த ரியலைசேஷனுக்கு உண்டான பிராக்டிஸா பண்ணுன்னு சொல்லுது. உள்ள உன்ன பிடிச்சுக்கொண்டது நம்ம புற வாழ்க்கைய மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வெளியில ஓடுறதெல்லாம் சேஸ் பண்ணி பிடிக்க ட்ரை பண்ற நமக்கு, உள்ள ட்ரூலி ஹூ வி ஆர் நம்ம யாருன்றத அந்த உண்மைய பிடிச்சுட்டோம்னா, அதுதான் நிரந்தர அமைதி. அந்த அமைதி எங்கேயுமே ஓடலைங்க. அது அப்படியே நிலையா இருக்கு. ஒரு பார்வையாளனா பார்த்துக்கிட்டே இருக்கு. லிட்டரலா நம்மளையும் அந்த மாரி பார்வையாளனா இரு அப்படின்றாங்க. பார்வையாளனா இருன்னா, உடனே வேலையே செய்யாதன்னு இல்ல. உங்களுக்கு கடமைய செஞ்சுக்கிட்டே இரு. ஆனா, இந்த ஓட்டத்துல சிக்காத. அப்படிங்கிறது சிக்காம இருக்கணும்னா, இந்த அமைதிய உள்ளுணர்வான இருக்கிற அந்த அமைதிய ரியலைஸ் பண்ணிட்டோம்னா, இந்த ஓட்டத்துல நம்ம சிக்க மாட்டோம். திருப்பி சொல்றேன். தாமரை இலை தண்ணீர் போல இருன்றது தான் இந்த ஸ்லோகத்தோட கருத்தும். ஆனா இது எப்படி சொல்லுதுன்னா, ஸ்டில்னஸ் இஸ் பீஸ் அப்படிங்குது. அமைதியா இரு. உன் வேலைய மட்டும் செய். இந்த மாரி அமைதிய பிடிச்சவன வந்து இந்த உலகத்தோட ஓட்டம் அவன டிஸ்டர்ப் பண்ணாது. அவன வந்து ஸ்ட்ரெஸ்ஸால பாதிக்கப்பட மாட்டான். பயம் அவன வந்து கீழ தள்ளி விடாது. அவன் பாட்டுக்கு அவன் வேலைய பார்த்துட்டு அமைதியா இருப்பான். இதுதான் ஈசாவாசிய உபனிஷத்தோட 4வது ஸ்லோகம் நமக்கு குடுக்குற செய்தி. ஸ்டில்னஸ் இஸ் பீஸ். தட் பீஸ் வில் சேவ் அஸ் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ், ஃபியர் அண்ட் ராட் ரேஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தர்மா இன்டர்னல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி.